ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ எஸ் அமன்பா. ஸோ 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்காக நிறைய பேர் மலேசியாவில் அந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 82,000 பேர் வரப்போறதா சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இன்னும் 82,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் கூட்டம் கலகட்டும். ஸோ கச்சேரி களை கட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம க்ரௌடு. ஸோ சும்மா ஒன்றும் பேர் வைக்கல தளபதி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க. வெறித்தனமா இருக்குது. ஸோ செம்ம கூட்டம் தளபதியை பார்க்கறதுக்காக இவ்வளவு பேரு. சோ ஆடியோ லான்ச்சே ஏதோ மாநாடு மாதிரியான இருக்குது. சோ சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். சோ இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சார்ந்து கட்சி துண்டோ இல்ல கட்சியை பத்தி பேசுறதோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. சோ எல்லாருமே டி-ஷர்ட் போட்டு ஜாலியான வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சோ இன்னும் இந்த ஒரு மீடியா பிரஸ் மீட்லாம் கொடுக்கல. சோ அது உள்ள போகும்போது தான் பிரஸ் மீடியா எல்லாம் போயிட்டு பேட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அப்டேட் பண்றேன். அண்ட் இப்போ ஒரு தகவல். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ட்ரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சோ அபிஷியலா வீடியோ வந்துட்டு இருக்கு. சோ அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். மலேசியால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லேண்ட் ஆயிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறமா பிரியாமணி அவர்கள் இவங்களும் லேண்ட் ஆயிட்டாங்க. சோ இவங்களும் இந்த ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னும் நரேன் வரல, கௌதம் வாசுதேவ் மேனன் வரல, பிரகாஷ் ராஜ் வரல. அண்ட் இதுக்கப்புறமா மமிதா போஜி வந்துட்டாங்களான்னு தெரியல. வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. பட் ஆனா இன்னும் ஒரு போட்டோ பார்க்கல. அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாபி தியோல் இந்த படத்தோட வில்லனான பாபி தியோல் அவர்கள் இவரு வரல. தல அஜித் குமார் அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிலாம் கிடையாது. சோ ரூமர் தான் நினைக்கிறேன். சோ வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். சோ தளபதி ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா தல அவர்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சோ அவர் எங்க ஏர்போர்ட்ல ஏறின மாதிரி இறங்கின மாதிரி வீடியோஸும் இல்ல. சோ அதெல்லாம் ரூமர் தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தை பார்க்கணும். செம்ம சூப்பரா செம்மையான செட் பண்ணிருக்காங்க. சோ செட்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. சோ அருமையா இருக்குன்னு தான் சொல்லணும். சோ செம்மையா பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்க நமக்கே இந்த வைப் ஆகுது. சோ கிட்ட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வைப் ஆகுன்றத பாத்துங்க. சோ 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வேற லெவல் சம்பவமா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக ஃபேன்ஸ்லாம் ஸ்டேடியத்துக்கு நின்று இருக்காங்க. சோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.